Sibil.com வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே எப்படி சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறது, ஃப்ரீயாகவே எப்படி சிபில் ரிப்போர்ட்டிங் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சிபில் ஸ்கோர் செக் பண்ண போகிறது எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு இஎம்ஐ கூட 3 வருஷமாக கட்டாமல் அதுக்கப்புறமா பேங்க்கில் பேசி ரீஷெடியூல் பண்ணதுக்கப்புறமா 6 மாதம் இஎம்ஐ கட்டியிருக்காங்க. 6 மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணியிருந்தேன். 6 மாதம் இஎம்ஐ கட்டினதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெறும் 6 மாதம் தவணை கட்டி இவ்வளோ சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பற்றி. சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக இஎம்ஐ வச்சுக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் லோன் போகிறீங்க அப்படின்னா ஒரே நிறுவனத்திலேயே இல்லை ஒரே அப்ளிகேஷன்லேயே வாங்கி அதை ஒழுங்காக கட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலர் வேறு நிறுவனங்களில் வேறு பர்சனல் வாங்கி வச்சுருப்பாங்க. மாதம் ஒரு 3-4 இஎம்ஐ போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட வருமானத்தில் ஒரு 40% மேலே இஎம்ஐக்கு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட சிபில் ஸ்கோரை பாதிக்கும். 40% கம்மியாக மேக்ஸிமம் இஎம்ஐ கட்ட பாருங்கள். ரெண்டாவது டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, வெறும் கிரெடிட் கார்டு மட்டுமே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபாய் லிமிட்டில் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா 30% கம்மியாக 30,000 ரூபாய்க்கு கம்மியாக மாதம் யூஸ் பண்ணி அதை டோட்டல் பில்லையும் செட்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் வேறு எந்த லோனும் இல்லாமல் உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணலாம். கடைசியாக இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்ய முடியும். வாங்கின கடனை மாதம் கரெக்டாக செட்டில் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வேறு எதுவும் பண்ணாமலே உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ Sibil.com வெப்சைட்டில் எப்படி ஃப்ரீயாகவே சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா போதும் Sibil.com அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே டேரெக்டாக வந்துடும். மேலே டாப்லேயே கொடுத்துருக்குறாங்க கெட் யுவர் ஃப்ரீ சிபில் ஸ்கோர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட இமெயில் அட்ரஸ், ரெண்டாவது பாஸ்வேர்டு. இமெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. இந்த Sibil.com வெப்சைட்காக நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கு கீழே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடி டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடி டைப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஐடி நம்பர் பேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடி டைப்பில் நம்ம பேன் கார்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஐடி நம்பரில் அந்த பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, அப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் இந்த டிவைஸ் ட்ரஸ்டடான டிவைஸா அப்படின்னு கேட்குது. எஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகி சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நம்ம Sibil.com வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கோ டு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிபில் ஸ்கோர் இந்த மாதிரி லோட் ஆகி வந்துடும். 6 மாதம் முன்னாடி எஜுகேஷன் லோன் கட்டாததுனால 625 இருந்த சிபில் ஸ்கோர் இப்போ 6 மாதமாக ஒழுங்காக இஎம்ஐ கட்டுறதுனால மட்டும் 715 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. வேறு எந்த லோனும் கிடையாது. இப்போ கீழே ஒரு பாப்அப் பாக்ஸ் இருக்குது. அதில் ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் சிபில் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ யுவர் சிபில் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகும். மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கட்டி முடித்த கடன்கள், அதுக்கப்புறம் இப்போ லைவில் இருக்கக்கூடிய கடன்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த சிபில் ரிப்போர்ட்டில் நம்ம செக் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.